ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குவார்டைல்ஸ், டிசைல்ஸ் அண்ட் பர்சன்டைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இதில் இண்டிவிஜுவல் சீரீஸ் பற்றி அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்கலைன்னா பாருங்கள். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஸ்க்ரீட் சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? டிஸ்க்ரீட் சீரீஸில் இதெல்லாம் என்ன குவார்டைல்ஸ், டிசைல்ஸ் அண்ட் பர்சன்டைல்ஸ்னால் என்ன அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்கலைன்னா பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ப்ராப்ளம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். calculate m means median. calculate median q1, q3, d6 and p91 from the following data. அதாவது mனா median, qனா quartile, dனா deciles, pனா percentiles. சரியா? இதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். இதில் பாருங்கள், ஃபாலோயிங் டேட்டாலேருந்து இதெல்லாமே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேட்டாவில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? எக்ஸோட வேல்யூ அண்ட் எஃபோட வேல்யூ ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது டிஸ்க்ரீட் சீரீஸ். சப்போஸ் எக்ஸோட வேல்யூ மட்டுமே எக்ஸோட வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது இண்டிவிஜுவல் சீரீஸ். எஃபோட வேல்யூக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? எக்ஸ் அண்ட் எஃபோட வேல்யூ ரெண்டுமே கொடுத்துருக்கனால இது டிஸ்க்ரீட் சீரீஸ். ஸோ டிஸ்க்ரீட் சீரீஸை வச்சு நாம் இந்த இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துடலாம். மீடியனோட ஃபார்முலா என்னென்னா சைஸ் ஆஃப் n+1/2th ஐட்டம். இதுதான் என்னது மீடியன். மீடியன்னா நம்ம என்னது ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணி மீடியன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது தான் என்னது மீடியன். ஸோ ஆவரேஜுங்கிறதுனால இதுக்கு கீழே என்ன வரும்? 2 வரும். சரியா? மீடியனுக்கு கீழே n/n+1/2ன்னு போடுவோம். இதே இது குவார்ட்டர்னால் என்னது 4 தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னா சைஸ் ஆஃப் n+1/4th ஐட்டம். சரியா? கீழே என்ன வரும்னா குவார்ட்டரில் 4 வரும். q3 ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் இங்கே 3 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா சைஸ் ஆஃப் 3 × n+1/4th ஐட்டம் அப்படின்னு போடுவோம். அதே இது q4 இருந்ததுன்னா என்ன வரும்? 4 × n+1/4th ஐட்டம் அப்படின்னு வரும். சரியா? இப்போது d6 ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னது? டிசைல்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு சைஸ் ஆஃப் 6 × n+1/10th ஐட்டம். டிசைல்ஸ்னால் அது எந்ததை குறிக்கும் அப்படின்னா 10 குறிக்கும். அதனால தான் அது நம்ம என்ன போட்டிருக்கோம்? கீழே 10 போட்டிருக்கோம். P82னா என்னென்னா Pனா பர்சன்டைல்ஸ். பர்சன்டைல்ஸ்னால் என்னது? நமக்கு 100 அப்படின்னு தெரியும். ஸோ கீழே என்ன வரும்? 100 வரும். சைஸ் ஆஃப் 82 × n+1/100th ஐட்டம். இப்போ இதில் 82 கொடுத்துருக்கனால இங்கே 82 வந்திருக்கு. இப்போ 90 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல என்ன வரும்? 90 வரும். சப்போஸ் 93 கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும்? இந்த இடத்துல 93 வரும். சரியா? அதே மாதிரி D6லேயும் அப்படி தான். 6 பக்கத்தில் 6க்கு பதிலாக 8 கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே 8 வரும். 10 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும்? 10 தான் வரும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். சரி, இந்த ப்ராப்ளத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் அண்ட் எஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஆனால் இங்கே அசெண்டிங் ஆர்டரில் தான் என்ன பண்ணியிருக்காங்க? வேல்யூஸை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூஸ் கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இப்போ எக்ஸோட சீரியல் நம்பர் எழுதிக்கோங்க, எக்ஸோட வேல்யூ அண்ட் எஃபோட வேல்யூ அப்படி எழுதிக்கோங்க. அடுத்த காலத்தில் என்ன வரும் அப்படின்னா சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சிஎஃப் மீன்ஸ் cumulative frequency. இங்கே ஃப்ரீக்வன்சி இருக்குது. இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் நாம் என்ன பண்ண போகிறோம்? cumulative frequency ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃப்ரீக்வன்சியை வச்சு cumulative frequency ஃபைண்ட் பண்ணணும். அது எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியில் அதாவது எஃப்பில் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது? 9 இருக்குது. ஸோ இந்த 9 என்ன பண்ணணும்? அப்படியே cumulative frequencyயில் போடணும். சரியா? இங்கே எஃப்பில் ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவை இங்கே சிஎஃப்பில் போடணும். இங்கே 9 இருக்குது. ஸோ நான் இங்கே 9 போட்டிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த 9ஐயும் இந்த எஃப்பில் இருக்க வேல்யூ, அதாவது இந்த 9ஐயும் இந்த 16 இருக்குல்ல, அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். இந்த 25ஐயுமே அடுத்து இருக்க வேல்யூ என்னது? 28 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 53 கிடைக்கும். இப்போ இந்த 53ஐயும் 46ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 99 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 99ஐயும் 20 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 119 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 119ஐயும் 10 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 129 கிடைக்கும். இப்படி தான் என்ன பண்ணணும்னா cumulative frequency ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இதை வச்சு நம்ம எப்படி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ப்ராப்ளத்தில் கேட்டிருக்க மாதிரி எம்மோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். எம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? சைஸ் ஆஃப் n+1/2th ஐட்டம். இங்கே என்னோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எஃப் அவ்வளோத்தை நமக்கு டோட்டல் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதான் என்னது? என்னோட வேல்யூ. சரியா? எஃப்பை டோட்டல் பண்ணணும், நாட் கவுண்ட் பண்ணக்கூடாது. இண்டிவிஜுவல் சீரீஸில் தான் நம்ம என்ன பண்ணணும்? என் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கவுண்ட் பண்ணி எழுதுவோம். பட் டிஸ்க்ரீட் சீரீஸில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா
அந்த எஃபோட வேல்யூ அவ்வளோத்தையுமே டோட்டல் பண்ணணும். அதாவது 9 + 16 + 28 + 46 + 20 + 10 இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 129 கிடைக்கும். சரியா? ஸோ நீங்கள் இதில் ஒரு காலம் போட்டு என்ன பண்ணணும்னா n = 129 அப்படின்னு எழுதிக்கோங்க. சரியா? நான் இதில் எழுதலை, பட் நீங்கள் இதில் ஒரு காலம் போட்டு n = இப்போ பாருங்கள் என்னோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு 129. அப்போ 129 + 1 / 2 இந்த n ப்ளஸ் இங்கே ஃபார்முலாவில் நமக்கு 1 இருக்குது. ஸோ 129 + 1 / 2 போட்டிங்கன்னா 130 / 2 கிடைக்கும். சரியா? ஒரு வாட்டி கூட சொல்கிறேன் பாருங்கள். என்னோட வேல்யூ 129, 1 அங்கே ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ 129 + 1 / 2 போட்டிங்கன்னா 130 / 2 கிடைக்கும். அப்போ நமக்கு எது டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது 65 கிடைக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னா 65 இங்கே பாருங்கள் என்ன இது கொடுத்துருக்காங்க சைஸ் ஆஃப் n + 1/2 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் நம்ம எப்படி எழுதணும் 65th ஐட்டம் அப்படின்னு. அப்போ இங்கே 65th ஐட்டம் என்ன அப்படின்னு நம்ம எதில் பார்க்கணுன்னா ப்ராப்ளத்தில் பார்க்கணும். இங்கே 65 வந்து இதில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சரியா? அதாவது இங்கே நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னது 65th ஐட்டம். ஸோ இந்த 65 கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். இந்த 65 வந்து எங்கே இருக்குது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில்? இங்கே வந்து 53யோட முடிஞ்சுட்டு இங்கே வந்து என்ன இருக்குது 99 இருக்குது. ஸோ இந்த 53லேருந்து 99க்குள்ளாடி தான் என்ன இருக்கும் 65 இருக்கும். ஸோ இங்கே 53யோட முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் 54லேருந்து 99 வரைக்கும் எதில் தான் இருக்குது இந்த 99க்குள்ளாடி தான் இருக்குது. ஸோ இந்த 99க்குள்ளாடி தான் இருக்குது என்னது இந்த 65. அப்போ இந்த 99க்கு நேராக இருக்க எக்ஸ் வேல்யூ என்னது 25. ஸோ அந்த 25 தான் நமக்கு என்னது மீடியன். ஸோ ஹென்ஸ் மீடியன் = 25 அப்படின்னு எடுக்கணும். சரியா? அடுத்து Q1 ஃபைன் பண்ணணும். Q1 ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னது சைஸ் ஆஃப் n + 1/4 ஐட்டம். என்னோட வேல்யூ என்னது 129. 129 + 1/4 ஐட்டம் போட்டிங்கன்னா 130 / 4 கிடைக்கும். 130 / 4 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும் 32.5 ஐட்டம். இந்த 32.5 எங்கே இருக்குது அப்படின்னு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் செக் பண்ணணும். 32.5 எதில் இருக்குது இங்கே 25ஓட முடிஞ்சுட்டு. அப்போ 32.5 எதில் இருக்கும் இந்த 53க்குள்ளாடி இருக்கும். ஸோ இந்த 53க்கு நேரம் இருக்குது எக்ஸோட வேல்யூ என்னது 20. ஸோ நம்ம என்ன பண்ணணும் Q1 நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு 21. அடுத்து Q3 ஃபைன் பண்ணணும். Q3 ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன சைஸ் ஆஃப் 3 × n + 1/4 ஐட்டம். அப்போது 3 × 129 + 1 / 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 97.5 ஐட்டம். இந்த 97.5 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 97.5 எதில் இருக்குது இந்த 99ல் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ என்னது 25. ஸோ Q3யோட வேல்யூ என்னது 25. ஸோ Q3யோட வேல்யூ என்னது 25. இதில் நீங்கள் எப்போவுமே ஒரு லைன் எழுதணும். எல்லா இதுலேயுமே நான் எழுதியிருப்பேன் பாருங்கள். 65th ஐட்டம் லைஸ் இன் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 99. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 99ல் தான் என்ன இருக்குன்னா இந்த 65th ஐட்டம் இருக்குது. சரியா? 65th ஐட்டம் இருக்குது. அதே மாதிரி எல்லா இதுலேயும் எழுதணும். அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். சரியா? எல்லா இதுலேயும் அந்த லைனை கண்டிப்பாக எழுதிக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து D6 எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா சைஸ் ஆஃப் 6 × n + 1/10 ஐட்டம். இதை வந்து கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது 78 ஐட்டம் கிடைக்குது. இந்த 78 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். 78 எதில் லைஸ் ஆகிருக்கு இந்த 99ல். ஸோ அதோட வேல்யூ என்னது D6ஓட வேல்யூ 25. அடுத்து P91 கால்குலேட் பண்ணணும். இதோட வேல்யூ என்னென்னா சைஸ் ஆஃப் 91 × n + 1/100 ஐட்டம். 91 × 129 + 1 / 100. இதை கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் 118.3 ஐட்டம் கிடைக்கும். இந்த 118.3 எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். எங்கே இருக்குது 118.3 வந்து இதுக்குள்ளாடி இருக்குது 119க்குள்ளாடி. ஸோ P91ஓட வேல்யூ என்னது 30. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் P91. ஹென்ஸ் P91 = 30. இந்த லைன் கண்டிப்பாக எழுதிக்கோங்க. 118.3 ஐட்டம் லைஸ் இன் cumulative frequency 119. Hence P1 = 30. சரியா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்